ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். மீண்டும் ஒரு எபிசோடுக்கு உங்களை இந்த முறை நான் வந்து கெஸ்ட் வேலையா இல்லாம அட்மின் வேலையா நான் பார்க்க போறேன். ஏன் கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது ராகவ் இல்ல, புதுசா இன்னொருத்தர் இறக்கியிருக்கோம். வெளியூர் ஆட்டக்காரங்க சொல்ற மாதிரி வெளியூர் ஆட்டக்காரர் ஒருத்தர் இறக்கியிருக்கோம். பிரணவ் ப்ரோ, வெல்கம் 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 டு ஆஃப் சைட் கூட்டம். தேங்க்யூ so மச் ஃபார் கமிங் அண்ட் ஃபீச்சரிங் ஆன் அவர் வீடியோ. நிறைய பேர் நாங்க இந்த மாதிரி ட்விட்டர்ல பேசிக்கிட்டு இருந்தாலே சொல்லிட்டு இருந்த மாதிரி அதுல வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணி வந்ததுல ஒருத்தர் பிரணவ் ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் வந்து கண்டிப்பா நாங்க ரீச் அவுட் பண்றோம். பிரணவ் ப்ரோ, தேங்க்யூ so மச் ஃபார் கமிங் அண்ட் நீங்க வந்து சொல்லுங்க, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் கமிங் ஹியர்? எஸ் ஸ்ரீராம் ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்பால் பற்றி பேசணும், இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், ஃபுட்பால் தெரிஞ்சவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு லாங் டைம் ஆசை. ப்ளஸ் ஒரு ம் 10 வருஷமாக பார்சலோனா ஃபேனாக இருக்கிறதுனால உங்கள் சேனல் பார்சலோனா பற்றி இருக்கிறதுனால இன்னுமே அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங் வித் மீ ஆன் ட்விட்டர். தேங்க்யூ ஸோ மச். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ. உங்களை மாதிரி பீப்புள் வந்து சப்போர்ட் பண்றதுனால தான் வி ஆர் கோயிங் ஸ்ட்ராங் அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஆட் யூ இன் அவர் கம்யூனிட்டி. தேங்க்யூ. இதே மாதிரி உங்க சப்போர்ட்டையும் இதே மாதிரி உங்க ப்ரெசன்ஸையும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நம்புறோம் மக்களே. அதே மாதிரி வந்து ராகவ் வந்து இந்த முறை ஜாயின் பண்ண முடியல. இந்த வீக்கே வந்து அவன் ஃபுல்லா கொஞ்சம் பிஸியா இருக்கான், பண்ண முடியுமான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க ராகவை திரும்ப கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னடா பேச போறீங்க, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்பசஸ்டே வந்து நம்ம பீட் பண்ணிட்டோம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல. பீட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ரவுண்டு போறோம் செமிஃபைனல்ல. அதை பத்தி ஒரு ரிவ்யூவும், இப்போ மயோர்கா வீக்கெண்ட் ஆட போறோம்ல அதை பத்தி ஒரு ப்ரிவியூவும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஷோக்கான ஒரு மோட்டிவ் அஜெண்டா. அதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிகளான தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். நாங்கள் வந்து 980 இப்போ வந்துட்டோம். இன்னொரு 20 பேரை அடிச்சு கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 1000க்கு போயிடுவோம். ஸோ ஓவர்வெல்மிங் இந்த லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் எல்லாருக்கிட்டே இருந்தோம். ட்விட்டர்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாலயா இருக்கட்டும், கண்டினியூ டு கிவ் சப்போர்ட், கண்டினியூ டு கிவ் லவ். அப்படி சொல்லிட்டு அட்மின் கடமையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நம்பிட்டு 20 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கோரிக்கையும் விடுச்சுட்டு மேட்சுக்குள்ள போறேன் டைரக்டா. ப்ரோ சொல்லுங்க, மேட்ச் நீங்க பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அல்பசஸ் டே பாஸா. நான் வந்து ஆக்சுவலா 3-1 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ ரிவ்யூ எபிசோட்ல. ராகவ் வந்து 2-1 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தான். ராகவோட இது வந்து கரெக்டா வந்துருச்சு. இப்போ வந்து தலைவனை கையில பிடிக்க முடியல, ஓர ஆட்டம் காட்டிட்டு இருக்கான் என்கிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க, மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்தீங்க, மேட்ச்சுக்கு அப்புறம் எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க? உங்களோட இனிஷியல் தாட் மேட்ச்ல. இல்லை ஆக்சுவலாக இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு வந்து ஜெயிச்சிருவோங்கிறதுல டவுட் இல்லை. பட் நான் வந்து இவ்வளோ ஒரு ம் க்ளோஸான ஸ்கோர் லைனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ம் இஷ்யூ இருந்துச்சு இந்த சென்ஸ். மேட்ரிட் அதுக்கு முன்னாடி மேட்ரிட் அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வேற ட்விட்டரில் அதிகமாக புழங்குறதுனால மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் ஆமா. வந்து ரொம்ப உசுப்பேத்தி விட்டு இருந்தாங்க மேட்சுக்கு முன்னாடி. எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடாங்கிற மாதிரி தான் ஒரு நிலம் ஒரு ஒரு இன்டென்ஷனோட இருந்தேன் மேட்சுக்கு முன்னாடி. ம் லைனப் வந்து நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொட்டேஷன் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக வந்து 2-1 விட நல்லா தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சான்சஸ் கிரியேட் ஆமா. பண்ணாங்க. எல்சே கூட என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்துச்சு, நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கடைசி ஃபெரான் கோல் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்காது எப்படி ஆஃப் சைடுன்ட்டு. பட் எக்ஸாக்டா. அது நடந்துருந்துச்சுன்னா உங்கள் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கும். பட் ஆமா. அது வரல. ஸோ 2-1 இஸ் நாட் அ பேட் ஸ்கோரிங். அல்டிமேட்லி அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சு. இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து கோப்பா டெல் ரேல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்ஸ் ஆடுறதே பெட்டர்னு தோணும். ஏன்னா செகண்ட் டிவிஷன் டீம்ஸ் ஆடுறது இன்னுமே கஷ்டமா இருக்கும், எஸ்பெஷலி அவே, ஆமா. ஆமா. எஸ்பெஷலி ஆன் பிச்சஸ் தட் டோன்ட் சூட் அவர் ஸ்டைல். அதனால எக்ஸாக்ட்லி. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் சரியான டீம் தான் எனக்கு பாயிண்ட். ஒர்க். சரியான பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு வந்து. ஏன்னா நானே வந்து ப்ரிவியூல தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து இப்ப போய் நம்ம ரியல் மாட்ரிடையோ அட்லெட்டிகோ மாட்ரிடையோ ஆடுறதை விட இந்த மாதிரி அல்பசஸ்ட், ரியல் சாட்டண்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி டீமை போய் அவங்க கிரவுண்ட்ல ஆடுறது, அவே அவே அந்த கிரவுட் புல்லுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுல போய் ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து அடிச்சு செமிஃபைனல் போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு மேட்சா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பார்சலோனா மாதிரி ஒரு டீம் வருது, இந்த டீமை நம்ம அடிச்சோம்னா நம்ம தாண்டா அடுத்த ஸ்பெயினோட மேகசின்ஸ்ல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு இது. அதே மாதிரி தான் அந்த மோட்டிவ்ல தான் வந்தாங்க அல்பசிஸ்டேவும் வந்து. மேட்ச் இனிஷியல் தாட் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து லைனப்ல இருந்து போறணும் அப்படின்னா ஃப்ரண்ட் த்ரீ நான் எதிர்பார்த்து தான் ப்ரோ இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரஃபீனியா அவுட்டுன்னு சொன்னவே எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் த்ரீல வந்து நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் தான் எதுவுமே வேணாம். ஏன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரெஸ்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த மேட்சுக்கான நேரமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் 2 லெக் கிடையாது, ஒரே லெக் தான். நம்ம ஆடி நம்ம ஜெயிக்கல அப்படின்னா அது முடிஞ்சது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் த்ரீ வந்து எனக்கு கரெக்டான தான் இருந்தது. லெவன் டோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். இந்த பக்கம் ராஷ்வர்டு, ரஃபீனியா இல்லாதனால இந்த பக்கம் லமீனு.
டானி ஆல்மோ ஷாட் பண்ணியிருந்தான், பின்னாடி வந்து பெர்னாலும் ஃப்ராங்கியும் ஷாட் பண்ணியிருந்தான். அங்கதான் எனக்கு மேபி ஸ்லைட்லி மேபி அங்க பெர்மினை வந்து நம்பர் 10ல போட்டு ஆல்மோவை சிஎம்மா போட்டு ஆடி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ட்ரூத் பி செட் ஹி டிட் அ பிரெட்டி குட் ஜாப் பெர்னால் அந்த இடத்துல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியல் இதுல வந்து லைனப் வந்து எனக்கு ஓகே தான். அதே மாதிரி கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ, அல்பசிஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா ஆனாங்க ப்ரோ. என்னதான் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம என்னதான் நம்மளோட இது கொடுத்திருந்தாலுமே அல்பசிஸ்டே அவங்களோட மோட்டிவ் என்ன, பால்லாம் வச்சுக்கிறது இல்ல, நீ பால் வச்சுக்கோ, என்ன முடிஞ்சா தாண்டி கோல் போடு, நீ பால் லூஸ் பண்ணும்போது நான் கவுண்டர்ல அடிப்பேன். இதுதான் வந்து டிபிக்கல் அல்பசிஸ்டேவா இருந்தது. பட் யா வித் தட் செட் நம்மளோட மெயின் செக்மெண்ட் குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா, மேட்ச்ல குட்டான விஷயம் நீங்க பார்த்தது என்ன இந்த மேட்ச்ல? ஓகே ப்ரோ, நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா வந்து ஆல்பசிட்டி சொன்னீங்களே நல்லா ஆடினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்ட்டு. ஆல்பசிட்டி வந்து கேம் ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு ரொம்ப கிளியரான ஒரு ஐடியாவோட தான் இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து கவுண்டர் அட்டாக் தான் பண்ண போகிறோம், பால் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. என்ன நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு வந்துட்டு அவங்க ஈச் டைம் கவுண்டர் அட்டாக் பண்ணப்போ அது மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் டிவிஷன் சைட் மாதிரி ஃபீல் ஆகல. நான் அன்றைக்கி ஒரு ஸ்டாட் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரியல் மேட்ரிட் கேமுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய கேம்ஸ் கண்டினியூஸாக தோத்துருந்தாங்க. ரியல் மேட்ரிட் கேம் ஜெயிச்ச அந்த மொமெண்டம்லையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க லீக்லயும் 3 கேம் ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் டிவிஷன்ல. பார்சிலோனா கூடயும் வெரி வெரி டீசென்ட் ஃபைட். ஸோ அந்த மொமெண்டம் ஐ திங்க் இட் ரியலி கேரிட் ஓவர். அது வந்து அவங்கள வந்து மேபி அவங்களோட லெவலை விட இன்னும் அதிகமாக விளையாட வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அந்த அக்கேஷன்னால வந்து அவங்க இன்னும் பெட்டரா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கமிங் டு நீங்க சொன்ன மாதிரி குட், undoubtedly the best part of the game was Lamine Yamal. அது வந்து நான் வந்து சொல்லி ஆகணும். வாட் ஹி வாஸ் டூயிங் வேற லெவல் ஸ்ட்ரீக் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் டிவிஷன் சைடு இது அதுன்ட்டு. பட் உண்மையை சொல்லணும்னா செகண்ட் டிவிஷன் சைடு ஆடும்போது எஸ்பெஷலி when the conditions are not favorable, not what you're used to, exactly the way Lamine played unbelievable இருந்துச்சு. அவன் லிட்டராக வந்து பாலை வந்து இந்த சைடு போனால் அந்த சைடு போச்சு, அந்த சைடு போனால் அந்த சைடு போச்சு, பாஸ் போனால் பாஸ் போச்சு, அந்த மாதிரி ஹி வாஸ் இன் ஃபுல் கமாண்ட் ஆஃப் த கேம். அதுதான் எனக்கு வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் த கேமாக தெரிஞ்சு. அது தவிர எனக்கு ஃப்ரெங்கியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெங்கி வந்து he has had a lot of criticism in recent times, but past few weeks ஃப்ரெங்கி ஆடுற லெவல், நான் எப்பவுமே ஒரு பெரிய ஃப்ரெங்கி ஃபேன். அதனால் வந்துட்டு ஊரே அடிச்சுட்டு இருந்தப்போ கூட நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெங்கியை. பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இஸ் டேக்கன் இஸ் கேம் டு டிஃப்ரெண்ட் லெவல். பெட்ரி இல்லாதப்போ வந்து அந்த பெட்ரியோட ஆப்சன்ஸே தெரியாத அளவுக்கு ஆடிட்டு இருக்கா. அப்படி பாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நான் ரியலைஸ் பண்ண இன்னொரு விஷயம், ஃப்ரீடம், நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க முன்னாடி போகிறதுக்கு இன்னும். ஸோ நல்லா அந்த ரைட் ஆஃப் ஸ்பேஸ்க்குள்ளே போய் நல்லா வந்து லமீன் கூடயும் கம்பைன் பண்ணுறா அப்படி. அண்ட் ஃபுல் பேக் கூண்டி ஆடினாலும் சரி, கேன்சல் ஆடினாலும் சரி, நல்லா கம்பைன் பண்ணுறா அப்படி அந்த சைடு. ஸோ ஃப்ரெங்கியோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெர்னாலோட கேம் வாஸ் வெரி டீசென்ட். அகைன் பெர்னால் பார்க்கும்போது வந்து ஒரு 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 கேவியட்டோட பார்க்கணும். ஒரு வருஷமா பெரிய ஃபுட்பாலே விளையாடாத ஒரு பர்சனு. அந்த விஷயம் பார்க்கும்போது ஃபார் ஸ்டார்ட் தட் ஹி காட், ஹி பிளேட் வெரி டீசென்ட்லி. அண்ட் அகெயின் த ஃபோர்த் திங் இஸ் குபார்சி. சாரி குபார்சி இல்லை, கேன்சலோ வந்து ஐ நோ ஹி காட் அ வெரி ஏர்லி yellow கார்டு. பட் ஐ தாட் முன்னாடி போகிறப்போ அவனோட கேம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னுமே முன்னாடி போகிறப்போ அந்த எப்போ அண்டர்லாப் பண்ணலாம், எப்போ ஓவர்லாப் பண்ணலாங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வித் லமீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த கேமில் வந்து அதுலேருந்து ஒன்றும் கிடைக்கல நமக்கு. பட் அந்த பாசிட்டிவ் சைன்ஸ், அந்த ஆமாம் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் த சீசன் அஹெட்னு எனக்கு தோணுது. ஸோ இதான் என்னையை பொறுத்தளவு குட். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் சொன்னதுக்கு நான் உடன்படுறேன். நீங்கள் சொன்னதுலேருந்து நானும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி நம்மளோட 75% ஆஃப் த சான்ஸ் கிரியேஷன் கேம் த்ரூ லமீன் யமால். ஒரு அந்த ஒருத்த மேல 3 பேரை போடுறாங்க. அந்த 3 பேரை தாண்டியும் அவன் சான்ஸ் கிரியேட் பண்றான். கட்டிங் பண்ணி கிராஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு பிட்வீன் த லைன்ஸ் பாஸ் போடுறதா இருக்கட்டும், ஓவர்லாப்ல வர கேன்சலோ, அண்டர்லாப்ல வர கேன்சலோ, 2 பக்கம் எந்த பக்கம் போனாலும் அவனை ஃபைன் பண்றதா இருக்கட்டும், இப்படி எல்லா பக்கமும் ஒரு நியூசன்ஸா இருந்தது லமீன் யமால் இந்த மேட்ச்ல. நீங்க சொன்னதுல நான் லமீன் யமாலுக்கு அதை ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா அவனோட கோல் ஸ்கோரிங் மேலதான் எப்போதுமே வந்து ஒரு கண் இருந்தது ஃபுட்பாலிங் வேர்ல்டுக்கே. அவன் எல்லாமே நல்லா பண்றான், ஆனா அந்த கோல் ஸ்கோரிங் மட்டும் இன்னும் அவனுக்கு வந்து இன்னும் சரியா வரல. அது மட்டும் அவன் பிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் எங்கேயோ போயிடுவான் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தும், என்னோட கருத்துமே அதான்.
அதை வந்து ஆஃப் லேட்டா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட வாதம் என்னவா இருந்தது முன்னாடி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம்ல லமீன் ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. போகுதோ இல்லையோ, அடி பரவாயில்ல, நீ வந்து அடிக்கிறதெல்லாம் உள்ள போகணுங்கிறது லாஸ்ட் வீடியோல கூட நான் தான் சொல்லியிருந்தேன். கரெக்டான ஷாட், அழகான ஷாட் மூலியமா தான் நான் கோல் அடிப்பேன் அப்படின்னு யோசிச்சிருந்தா ரொனால்டோவும் மெஸ்ஸியும் இப்போ இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சுவாரஸும் இப்போ இப்போ ஆஃப் லேட்டா வர எம்பாப்பேவா இருக்கட்டும், ஹாலண்டா இருக்கட்டும் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கான்ஸ்டன்டா போறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படியோ அடி நெட்டுக்குள்ள பால் போகணும், அவ்வளவுதான் கதை. அததான் இன்னைக்கு அவன் இதை அதிகமா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னைக்குன்றானே ஆல்பசிஸ்டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம்ல ஷாட் அடிப்பான். அந்த பாஸுக்கு பிராங்கி போட்ட பாஸுக்கு சூப்பரான கோல். ஃபர்ஸ்ட் டைம்ல கோல் அடிப்பான். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு ஷாட், இதே மாதிரி ஷாட் எல் கிளாசிக்கோல லாஸ்ட் சீசன் அவேல ஹோம்ல அடிப்பான். இந்த பக்கம் ஃபெரான் உள்ள போட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம்ல அடிப்பான் அதே மாதிரி ஷாட். கோர்ட்டோவா பீட் பண்ணிட்டு போவோம் நம்ம ஹோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. ஞாபகம் இருக்கு. அதே மாதிரியே அடிச்சிருந்தான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அவனோட இந்த ஃபார்முக்கு வந்து. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி பெட்ரி இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது சான்ஸ் கிரியேஷனும் வந்து இவன் மேல கொஞ்சம் அதிக இது வருது. ஏன்னா நம்மளோட என்னதான் நம்ம நம்பர் 10 போட்டு ஆனாலுமே நம்மளோட அதிக சான்ஸ் கிரியேஷன் பண்றது வந்து பெட்ரியும் லமீனும் தான். இப்ப பெட்ரி இல்ல அப்படிங்கும் போது இன்னொரு 20% எக்ஸ்ட்ரா அவன் மேல ஒரு இது ஆட் ஆகுது. ஸோ அதை வந்து அவன் அத பேசிக்கிட்டே இருக்கலாம் ப்ரோ, அவனை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு வந்திருக்கிறது வந்து we are just blessed. அவ்வளவுதான். அதை நான் சொல்லி ரொம்ப இதை பத்தி ப்ரொலாங் பண்ண விரும்பல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பிராங்கி டியாங் என்ன பிளேயருங்க, என்ன பிளேயருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, பெட்ரி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறனாலதான் பிராங்கி மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவனோட ஷேடோல ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ பெட்ரி அந்த டீம்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பிராங்கி எக்ஸ்போஸ் ஆவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து போயிட்டு இருந்தது. அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கான். சான்ஸ் கிரியேஷனு எல்சே கேம்ல ஹையஸ்ட் சான்ஸ் கிரியேஷன் லமின் யமால் 9, அதுக்கு அடுத்த சான்ஸ் கிரியேஷன் பிராங்கி டியாங் 6. இந்த கேம்லயும் அதே தான். இந்த கேம்லயும் லமீனுக்கு அடுத்தது அதிக சான்ஸ் கிரியேட் பண்ணது பிராங்கி டியாங். இந்த மேட்ச்ல நீங்க சொன்ன கரெக்டான பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, அவனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. எப்போதுமே பிராங்கி வந்து டீப் லைங் பிளே மேக்கரா ஆடுவான். டீப் லைங்கா எப்போதுமே வந்து அவன் தான் சிபியோட கூட இருப்பான், கனெக்ட் பண்ணுவான், பால் எடுத்துட்டு வருவான், ஷஃபிள் பண்ணிட்டு இருப்பான். இந்த தடவை எனக்குமே கொஞ்சம் என்னடா அது, இவன் பெர்னால் வந்து கீழே ஆடிக்கிட்டு இருந்தான், பிராங்கி இன்னும் மேல போய்கிட்டு இருந்தான். நான் யோசிச்சுவா என்ன ஒருவேளை இந்த மாதிரி பிராங்கிக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா அவன் அதிகமா கிரியேட் பண்றான் அப்படிங்கறனால அவனுக்கு இந்த ரோல் கொடுக்குறாரு அஃபிக் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அந்த யோசனைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் ஃப்ரம் பிளிக்குக்கும் ரிசல்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்கான் பிராங்கி. ஏன்னா போன சீசன்ல இந்த டயத்துல 2 அசிஸ்டாம், இந்த சீசன்ல இப்போ 6 அசிஸ்டாம். போன சீசன் ஃபுல்லாவே 2 அசிஸ்ட் தான், இந்த சீசன் இப்பவே 6 அசிஸ்ட். So that speaks volume, especially when we talk about there is no Pedri in the team. அந்த ஒரு கேரக்டராகவும் ஒரு பிளேயராகவும் அவன் வந்து ஷோ பண்றான்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அல்பசிஸ்ட கேம்ல. அதே மாதிரியே நீங்க குபார்சி பத்தி சொன்னீங்க, பெர்னால் பத்தி சொன்னீங்க. நான் இன்னொரு பிளேயரை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கிறது வந்து ரொனால்டோ அரோஹோ. சூப்பரான கேம். அவன் கடைசியா ஸ்டார்ட் பண்ண கேம் நவம்பர் 2025 அகெயின்ஸ்ட் செல்சி அவையில வரான். ஒரு டிசாஸ்டரஸான மேட்ச், ரெட் கார்டு வாங்குறான், வெளியே போறான். அவனுக்கு வந்து பயங்கர ஒரு எமோஷனல் பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து டீம்லே இல்ல, ஒரு பிரேக் எடுக்கிறான், திருப்பி வந்தான். இப்பதான் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றான், சூப்பரா ஆடினான். என்னதான் நம்ம ஆல்பசிஸ்டே தான் போய் ஆடுறான், செகண்ட் டிவிஷன் டீம் அவையில ஆடினா கூட ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு மென்டல் பிளாக்ல இருந்து வெளியே வந்து நம்ம திருப்பி வந்து ஆடுறது அப்படின்னு. அதுல வந்து அவனுக்கு என்ன வருமோ அதை சூப்பரா பண்ணான். பால ரிஸ்கி பாஸ்லாம் எனக்கு வேணாம், நான் பால சர்க்குலேட் பண்ணுவேன் என்கிட்ட வந்ததுன்னா, கூபார்சி பார்த்துப்பான் அப்படின்ட்டான். சாரி, எரிகாசியா ஆடினான், எரிகாசியா பார்த்துப்பான் அப்படின்னா எரிகாசியா பார்த்துக்கிட்டான். அதே மாதிரியே வந்து பின்னாடி வந்து அந்த ரெக்கவரி பேஸா இருக்கட்டும், அந்த டூவல் வின் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம 2022-23 ஒரு அரஹோவை பார்த்தோம் சாவி கீழே, அந்த மாதிரி ஒரு அரஹோவோட கிளிம்ஸ் காமிச்சான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஹி காட் த கோல் ஆஸ் வெல். சூப்பரான ஒரு மேட்ச். இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு அரவகோ தான் நமக்கு தேவை இந்த சீசன்ல. நம்ம வந்து சாபடைஸ் பண்ணாம இருக்கணும் நம்மளோட பொசிஷனை அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து என்னோட குட்டு. இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மிட்டுக்கு வரேன். மிட்டில் வந்து குட் பேட் அக்லியில வந்து பேடுக்கு பதிலாக மிட்டுன்னு நம்ம வைப்போம் எப்போதுமே. அந்த மிட்டில் உங்களோடது வந்து என்னன்னா, இது வந்து நம்ம ஓகே ரொம்ப பேடா பண்ணல, ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம். நான் மிட்டுக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அரோஜோ தயவு செஞ்சு தாராளமா.
அரோஜோ வந்துட்டு நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். அரோஜோ சொல்லணும்னு நினைச்சேன், அது எனக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ல மறந்துச்சு. அரோஜோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுறேன். அப்படி அரோஜோ போட்டு லெஃப்ட் ரைட் சென்டர் மக்களே அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ப்ரோ, கட் பண்ணதுக்கு சாரி பிரச்சனை இல்லை. ப்ரோ. பாத்தீங்கன்னா அரவ்ஜோன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாரு ஸ்பானிஷ் டோன்ல. ஏன்னா அவர் வந்து நிறைய பிளாக் எல்லாம் எழுதுவாரு, இந்த பாசா யூனிவர்சல் அதுக்கெல்லாம் வந்து பிளாக் எழுதுறாரு. நம்ம பெரிய ஆளதான் மக்களை இறக்கிருக்கோம். அதனால வந்து அவர் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தான் பண்ணாருன்னா வெளியூர் ஆட்டக்காரன் அப்படின்னு காட்டுறதுக்கு அதுதான் அதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் நான். கண்டினியூ பண்ணுங்க இந்த ப்ரோ. பிளக்கின் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் அரவுச்சை பற்றி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு. போட்டி எல்லாரும் வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டரும் மிதிச்சிருக்காங்க. பார்சலோனா ஃபேன்ஸு ஆமா ஆமா வெரி வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். அண்ட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பின்னாடி ஒரு அர்த்தமும் இருக்குது. 3-4 வருஷம் ஆமா. கண்டினியூஸாக சாம்பியன்ஸ் லீக்ல வந்து டைரெக்டாக காஸ்ட் பண்ணியிருக்க அப்படி. பட் வாட் அரவுஜோ ஷோட் த டே வாஸ் வெரி வெரி குட். உண்மையாகவே வந்து அந்த ஆப்போனண்ட்டோட கேலிபர் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாவே விளையாடின அப்படி. அண்ட் இது வந்து ஹோப்ஃபுல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் போக போக இன்னும் வந்து நல்லா விளையாடுறதுக்கு. ஏன்னா என்னதான் சொன்னாலும் அரோஜோ மாதிரி, அரோஜோட ஸ்ட்ரென்த் மாதிரி நம்ம கிட்ட வேற எந்த சென்டர் பேக்கும் கிடையாது. அரோஜோ நம்ம அந்த கேம்ல வந்து ஒரு ஏரியல் டூல் கூட லூஸ் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சப்ஸ்டியூட் ஆகி போனோடனே நம்ம கன்சீட் பண்ணோம் செட் பீஸ்ல இருந்து. அது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, அது வந்து அரோஜோட ஸ்ட்ரென்த். அதனால தட் வில் பி யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ்ல கோயிங் ஃபார்வர்ட். இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் ஹீ கேன் ஹேவ் ஹிஸ் ஹெட் இன் த ரைட் பிளேஸ். அது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்று வந்து ஃப்ரெங்கி பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஃப்ரெங்கி வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஃப்ரெங்கி வந்து ஸ்லோவாக விளையாடுற அப்படி, கேமை ஸ்லோ பண்ணுற அப்படி, கேமை ஸ்லோ பண்ணுற அப்படின்னு. பட் எனக்கு ஃப்ரெங்கி கிட்டேருந்து இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் ரொம்ப ரொம்ப புரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவனுக்கு வந்து இருக்கிற எல்லா பாஸும் அவன்கிட்ட இருக்குது. அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ பெட்ரி பண்ணுறதையும் அவனால் பண்ண முடியும், அவனால் பண்ண முடிஞ்சதையும் அவனால் பண்ண முடியும். அண்ட் அவனோட ரொம்ப வருஷத்துக்கு அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான். கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே ரொம்ப வருஷம் போயிடுச்சு அவன் பார்சலோனா கரியர். அதனால வந்துட்டு பெட்ரி ஃப்ரெங்கி ஸ்லோவா ஆடுறாங்கிறது சொல்றதை விட அவனுக்கு எந்த டைம்ல எந்த பாஸ் போடணுங்கிறது கரெக்டாக தெரியறதுனால தான் வந்துட்டு அவனால் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதுன்னு நான் நம்புறேன். ஐ திங்க் யூ வில் ஆல்சோ அக்ரி வித் திஸ். ஒரே ஒரு விஷயம் பிராங்கில மட்டும், அவன் வந்து இந்த ஸ்லோ பண்றான் கேம அப்படிங்கறது வந்து சொல்றவங்க வந்து அவங்க அஃபென்சிவா பேச விரும்பல அவங்களை நோக்கி. பட் என்னன்னா அவனை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அவன் ஆஸ் அ பிளேயரா அவனோட ரோல் வந்து கேமை கண்ட்ரோல் பண்றது. அதனால அவன் கேமை கண்ட்ரோல் தான் பண்ணுவான். பார்சலோனால அவனோட கேம் வந்து கண்ட்ரோல், ஹி இஸ் அ கண்ட்ரோலர். பெட்ரி இஸ் த ஒன் ஹூ இஸ் கிரியேட்டிங். ஸோ பெட்ரி அந்த ரிஸ்கி பாஸ் எடுக்கிறனால இப்போ பிராங்கியும் அதே மாதிரி ரிஸ்கி பாஸ் எடுக்கிறான் அப்படின்னா எல்லாரோட பொசிஷனுமே வேற வேற இடத்துல போகுது. நம்மளோட பிளிக்கோட அட்டாக்ல வந்து பொசிஷன் வந்து ரொம்ப ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்ப ரெண்டு பேரும் இதே மாதிரி டீப் லைன் மிட்ஃபீல்டர்ஸ் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ரிஸ்கி பாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேயாஸா இருக்கும். ஆப்போனன்ட் ஃபேன்ஸுக்கு நம்மள கவுண்டர்ல அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால பிராங்கி வந்து ஈஸி பாஸ் தான் போடுவான். ஈஸி பாஸ் இன் த சென்ஸ் டு கண்ட்ரோல் த கேம். பாலை வந்து என்கிட்ட இருக்கும் போது என்கிட்ட இருந்து பால் வெளியே போக முடியாது. என்னை யாராவது பிரஸ் பண்றீங்க அப்படின்னா நான் பால் லூஸ் பண்ண மாட்டேன். அதுதான் அவனோட கேம். அதுதான் பிளிக்கு அவன்கிட்ட சொன்னது. இந்த கேம்ல என்னோட டீம்ல உன்னோட வேலை இந்த மிட் ஆஃப் த கிரவுண்டு பாலை வச்சுக்கிட்டு பால் எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கிறது தான் உன் வேலை, ஷீல் பண்றதுதான். அதை நீ எனக்கு அழகா பண்ணிட்டு இருக்க, அதே பண்ணு. இப்போ 2 கேமா அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா வேலை அந்த ஃப்ரண்ட்ல போறதும் அவன் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் சூப்பரா பண்றான். எஸ் அக்ரீட். நான் மிட்க்கு மூவ் ஆகிறேன். ரொம்ப நேரமா இந்த செக்மெண்ட்லயே இருக்கட்டும். மிட் பொறுத்தளவுல எனக்கு தோணுன ஒரு மெயின் விஷயம் என்னன்னா வந்து ஆப்வியஸ்லி ஃபாலோயிங் அப் ஃப்ரம் த எல்சே கேம், கொஞ்சம் முன்னாடி போனால் ரியல் சொசிடாட் கேம், ஃபினிஷிங் வந்து பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருந்திருக்கு. ஃபினிஷிங் சான்ஸே கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ பெட்டர், அது வேணா நான் சொல்கிறேன். பட் இத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளால வந்து கோல் அடிக்க முடியலங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. ஏன்னா பெரிய டீம்ஸ் கூட நமக்கு இத்தனை சான்ஸ் கிடைக்காது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து அவங்களும் வந்து அவங்க கிரியேட் பண்ணுற சான்ஸை வந்து இன்னும் கிளினிக்கலாக எடுப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு கன்சர்னிங் ஃபேக்டராக இருந்துச்சு. கொஞ்சம் வீக்ஸாகவே கன்சர்னிங் ஃபேக்டராக இருக்குது. லெவன்டோஸ்கியோட ஃபார்ம் எனக்கு வந்து லெவன்டோஸ்கி ரொம்ப பிடிக்கும். லெவன்டோஸ்கி வந்து ரொம்ப வருஷமாக நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். பட் லெவன்டோஸ்கி வந்து ஃபைனலி அவரோட கரியரில் வந்து என்னால் முடியலப்பா, என்னை விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. பார்சலோனாக்கு ஆடுற அந்த இன்டென்சிட்டி அவரால் ஹேண்டில் பண்ண முடியலையா இல்லை என்னன்னு தெரியல. இப்போவும் அப்பப்போ கோல் அடிக்கிறாரு. பட் ஆல்பசெட்டே கூடயுமே வந்து ஹோல்ட் அப் பிளேயும் ரொம்ப புவராக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டச் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருந்துச்சு. ஸோ லெவன்டோஸ்கி கிட்ட அந்த பழைய பன்னீர்செல்வத்தை பார்க்க முடியலன்றீங்க. எக்ஸாக்ட்லி சொல்ல வரேன். ஸோ லெவன்டோஸ்கியோட நம்ம கிட்ட இருக்கிற 2 ஸ்ட்ரைக்கர், ஒன்று ஃபெரான் டாரஸ், இன்னொன்று வந்து லெவன்டோஸ்கி.
எனக்கு ஃபெரான் வந்து ஓகே, ஃபெரான் வந்து இந்த சீசன் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. அப்படி சான்சஸ் மிஸ் பண்ணாலும் ஃபெரானோட இது என்னன்னா எப்படியும் கோல் அடிச்சிருவான். அவன் ஒரு கேமுக்கு வந்து ஒரு 2 கோல், 1 கோல் 2 கோல் ஏதோ ஒன்று போட்டுருவான். 10 சான்ஸ்ல 2 கோல் போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். லெவன்டோஸ்கி ஆனால் இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது வந்துட்டு பிட்வீன் நவ் அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன் நம்மளை எப்படி காஸ்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு வந்து வேற என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு யோசிச்சு பார்த்தா, எனக்கு தோன்ற ஒரே வயபிள் ஆப்ஷன் வந்து ஆல்மோ ஃபால்ஸ்னேனா ஆடலாம். ஒன்ஸ் எவ்ரிபடி இஸ் பேக், ஒன்ஸ் பெட்ரி இஸ் பேக், ஒன்ஸ் பேக். ஃபெர்மினோ நல்ல ஃபார்ம்ல இருக்கான், ஆல்மோ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கும் போது ஆல்மோ ஃபால்ஸ்னேனா ஆடி ட்ரை பண்ணலாம்னு தோணுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் சீசன் ரியல் பெட்டிஸ் கூட ஒரு கேம் ட்ரை பண்ணாங்க. கேரி, ஆல்மோ, ஃப்ரெங்கி 5-1 6-1 எனக்கு ஸ்கோர் லைன் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆல்மோ, பெட்ரி, கேரி, ஃப்ரெங்கி ஆடினாங்க அந்த இன்ஸ்டன்ஸ்ல. அது வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு கேம் தான் நம்ம இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த ஃபால்ஸ் நைன் சிஸ்டமை. அது வந்து ஒரு எல்லா கேமும் ட்ரை பண்ணலனாலும் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் என்ன பொறுத்தளவு மிட் பாயிண்ட்ஸ். டிஃபெண்டிங் பற்றி நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கேமுக்கும் இதை ஒரு பாயிண்டா சொல்லுவேன். அதனால அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க சொன்ன விஷயத்துல வந்து நான் வந்து 50% ஒத்துக்கிறேன், 50% மாறுபடுறேன். ஏன்னா லெவன்டோஸ்கி ஆப்வியஸா ஏஜ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவன் மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த சம்மர்ல போயிட்டு லெவன்டோஸ்கி ஒரு ஆஃபர் வருது, இல்ல கான்ட்ராக்ட் முடியுது அப்படிங்கிற சென்ஸ் நம்ம விற்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட பினான்சியலோட ஸ்டம்பிள் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ போய் நம்மளால ஒரு 70 மில்லியன் 80 மில்லியன் கொடுத்து ஒரு பிளேயரை போய் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது, ஸ்ட்ரைக்கரை. தட் இஸ் த ரியாலிட்டி. அதனாலதான் வந்து இப்ப ஹம்சான்னு ஒரு பிளேயரை வந்து பி டீமுக்கு ஆடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவனை வந்து எப்படி டெவலப் ஆக போறான் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது, எதுவுமே ஒரு கிளியரான ஒரு இது இல்லாத போது வேற ஒரு பிளேயரை போய், ஒரு அன்னோன் பிளேயரை போய் அதிக காசுக்கு வாங்கிட்டு வந்துட்டு, அதிக காசு இந்த சென்ஸ் ஒரு 40 மில்லியன் தான் சொல்றேன் நான், 40-50 மில்லியன் அதுவே நமக்கு அதிகம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஜூலியன் ஆல்வரஸ்க்கு போறோம் அப்படின்னா 120 மில்லியன் கொடுறான்னு கேட்பான், அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இப்போ நம்ம லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு ஸ்ட்ராக்சரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஆளே இல்லாம விட்டுட்டு பெரானை மட்டும் வச்சு ஆல்மோ ஃபிளாஷ் நைனா போட்டு நம்ம போறது வந்து, அதுக்கு நம்ம இவனையே வச்சுக்கலாமே. அவன் ஒரு 50% நமக்கு கொடுக்குறான், 50% தான் கோல் அவனால முடியுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பிரசன்ஸாவது இருக்கான்ல. ஒரு 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 லீத்தல் ஸ்ட்ரைக்கர் தான். ஒரு காலத்துல எப்படி இருந்தான் தெரியுமா, இப்ப அவ்வளவு இல்லைன்னா கூட ஓரளவு இருக்கான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்காவது ஒருத்தன் நமக்கு இருந்தா, நம்ம மேபி அடுத்த சீசன் இந்த சென்ஸ் 2027 சீசன் நமக்கு மேபி மாறலாம் ஃபார்ச்சூன்ஸ். மேபி நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். ஸோ அப்போ போறதுக்கு மேபி நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஹேவ் மணி, ஐ டோன்ட் வாண்ட் லெவன்டோஸ்கி டு கோ த நெக்ஸ்ட் சீசன். அதுதான் வந்து நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஐம் நாட் வெரி இன் ஃபார் கோயிங் வித் ஃபெரான் அஸ் எவர் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர். ஏன்னா ஃபெரானோட பொசிஷன் ஸ்ட்ரைக்கர் கிடையாது, அதுதான் உண்மை. அவனை வந்து நம்ம என்னதான் போட்டு ஃபினிஷ் பண்ண மாட்டேன்ற, உனக்கு சான்ஸ் வருது அப்படின்னு அடிச்சாலும் வாட் எவர் ஹி இஸ் டூயிங் தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அஸ். ஒரு ஹை இன்சைட் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா எத்தனை டீம்ல செகண்ட் ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கர் வந்து இத்தனை கோல் அடிக்கிறான். அந்த லெவரேஜ் நமக்கு இருக்கு, அந்த சஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. அதையே நம்ம அவனையே வச்சு டே இன் அண்ட் டே அவுட் நம்ம நெக்ஸ்ட் சீசன் போறோம் அப்படின்னா எந்த அளவு இருக்கோ அவனு எனக்கு தெரியல. ஸோ வித் தட் செட், unless and until we have someone with that caliber, I don't want Lewandowski to move on. என்னதான் அவனோட ஃபார்ம் டிப்பா இருந்தாலும் I would rather keep him to move him out without a backup தான் நான் நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக நான் மேபி ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதுனால நான் அதை ஒழுங்காக கன்வே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் நான் லெவன்டோஸ்கி வந்து விட்டுறணும், பார்சலோனா விட்டுறணுங்கிறத சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து லெவன்டோஸ்கியோட மினிட்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதுதான் உண்மை. இப்போ கடைசி ஃபெரானுக்கு இன்ஜுரி ஆச்சுல இப்போ ரீசெண்டாக. ஃபெரானுக்கு இன்ஜுரி ஆனதுலேருந்து லெவன்டோஸ்கி வந்து 2 கண்டினியூஸ் ஸ்டார்ட்ஸ் விளையாடினா அப்படி. அப்புறம் போன மேட்ச் பெஞ்ச்லேருந்து வந்தா அப்படி ஒரு 30 மினிட்ஸ். நேத்திக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட். ஸோ நேத்திக்கு ஆல்பர்சிட்டி கூட மறுபடியும் ஸ்டார்ட். ஸோ கோபன்ஹேகனோட ஸ்டார்ட் பண்ணிருந்தான். கரெக்ட். ஸோ பாஸ்ட் 4 கேம்ஸ்ல வந்து 390 மினிட்ஸ் ஆடி இருக்கு அப்படி எஃபெக்டிவா. ஸோ இந்த ஏஜ்ல 37 390 மினிட்ஸ் ஆட வைக்கிறது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா லெவன்டோஸ்கி வந்து ஸ்பேரிங்கா யூஸ் பண்ணா இனிமே நல்லா விளையாடுறான்னு தான் எனக்கு தோணுது. அவன் கரெக்டா சூஸ் பண்ணி கொடுத்தா அந்த நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் வந்து செல்டா விகோ கூட ஹேட்ரிக் அடிச்சான். ஒரு அந்த மாதிரி வந்து அவனை வந்து இப்ப கூட கோபன்ஹேகனுக்கு முன்னாடி மேட்ச், நம்ம மிட் வீக் முன்னாடி ஆன மேட்ச் ரெஸ்ட், கோபன்ஹேகனோட வந்து கோல் அடிச்சான். ஆமா, அந்த மாதிரி வந்துட்டு அவன் இப்போ அன்னைக்கு ஃபெரான் ஆப்வியஸ்லி இன்ஜுரியில இருந்து வர 2 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம ஆல்மோ ட்ரை பண்ணலாம்ங்கறத நான் சொல்ல வரேன். நீங்க அந்த ஆல்மோ பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆல்மோ பாயிண்ட் ஐ மீன் ஆல்மோ பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது, ஏன்னா நம்ம அப்படிதான் அது நோக்கி தான் போகணும். ஏன்னா வந்து நமக்கு ஆப்ஷன் தேடுறது தான் நம்மளோட வேலை. அது ஏன் இப்ப நம்ம பண்ண முடியலங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து பெட்ரி இல்ல, இந்த இன்ஜுரி கிரைசிஸ் எல்லாம் இருக்கு,
ஆல்மோவும் வந்து இப்பதான் ஃபிட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து உடனே அந்த மாதிரி பொசிஷனை மாத்தி போட்டு ஆடுறதுக்கும் அந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்றான்னு தான் எனக்கு தோணுது. பட் அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. அந்த பால் ஸ்டெயின் போட்டு ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நானும் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் போட்டு ஆடின மாதிரி எனக்கு தெரியல பெருசா. மேபி ஒரு மேட்சுக்கு ட்ரை பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் வந்து மறந்துட்டேன். யா அப்படியே நான் வந்து மிட்டுக்கு போறேன். மிட்டுக்கு வந்து நான் போகும்போது இதை வந்து நான் வந்து ஆக்சுவலா யோசிச்சேன். இந்த மிட் வந்து நான் சொல்லலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான சீசன் ஆகிட்டு இருக்கு. நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னா மார்க்கஸ் ராஷ்வர்ட். எனக்கு வந்து மார்க்கஸ் ராஷ்வர்ட் இப்போ வரைக்கும் பார்சலோனாக்கு பண்ணது வித்தவுட் பீங் அ ரெகுலர் ஸ்டார்டர் இஸ் மேசிவ் ரெஸ்பெக்ட். குடோஸ் டு. ஏன்னா வந்து 20 ஜிஏ அடிச்சிட்டான் அதுக்குள்ள வித்தவுட் பீயிங் த ஸ்டார்டர். அப்படி இருக்கும்போது ஒரு லோன் டீலுக்கு இவ்வளவு பண்றது வந்து ஐ வுட் டேக் இட். ஆனா இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்டே ஒரு சான்ஸ் வரும். ஆல்மோ வந்து சூப்பரா ஒரு த்ரூ பால் ஒன்று போடுவான். அது வந்து டார்கெட்ல அடிச்சே ஆகணும் ப்ரோ. நான் என்னதான் ஹார்ஷா இருக்கேன் அப்படின்னு மக்கள் நினைச்சாலும் அதை வந்து கோல்களோட பரவாயில்ல, டார்கெட்ல அடிச்சே ஆகணும். இது வந்து எனக்கு ஒரு ஒரு ரிப்பீட்டிங் ட்ரெண்டா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சூப்பர் கோப்பா ஃபைனல்ல ஒரு த்ரூ செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த 85th மினிட்லயோ ஒரு ரன் ஆன் போவான் கோர்ட்டுவாக்கு. ரைட் விங்ல இருந்து ஓடுவான் ராஷ்வர்ட், ஒரு 1-on-1 வெளியடிப்பான். அதே மாதிரி எல்சேவோட ஒரு 1-on-1 போவான், அதையும் வெளியடிப்பான். நேத்தியும் அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இது அந்த ரெண்டுத்தை விட இது ஈஸியான சான்ஸ். ஏன்னா இஸ் லிட்டரலி, ஏன்னா அவனோட இதுலதான் இருக்கு, ட்ரெஜெக்டரி வந்து ரைட் ஃபுட்டுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அதையும் வந்து வெளியே அடிப்பாங்கிறது வந்து எனக்கு வந்து ப்ரோ அட்லீஸ்ட் யூ கிட்ட டார்கெட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவன் வந்து சூப்பரா பண்ணியிருக்கான், அதெல்லாம் நான் டினையே பண்ண மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ணாம போறது வந்து ஒரு இடத்துல வந்து இட் வில் கம் பிஹைண்ட் த பேக் அண்ட் பைட்டோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ அதுல வந்து ஐ வுட் சே மிட். ஐ ஒன்ட் சே லோ பிகாஸ் வாட் எவர் இஸ் டூயிங் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ அதை வந்து நான் மிடில் போட விரும்புறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் ஹார்ஷா இருந்தாலுமே ஜெரார்ட் மால்டினி அவரோட கேம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அண்டர்வெல்மிங் இந்த சென்ஸ். அவன் டிஃபென்சிவா கொஞ்சம் செக்யூரா இருப்பான். அட்டாக்கிங்லாம் வந்து கொஞ்சம் அவன் வந்து ஹி இஸ் நாட் வெரி குட் இந்த அட்டாக்கிங். ஏன்னா அவனுக்கு அந்த பேஸ் கிடையாது ஃப்ரண்ட்ல போறதுக்கு, அத்லட்டிக் பாடி கிடையாது அவனுக்கு. ஸோ வந்து அதனால வந்து பேக்ல வந்து கொஞ்சம் செக்யூரா இருப்பான். ஆனா எனக்கு வந்து லெஃப்ட் பேக் ஆடும்போது, ஆனா நேத்தி வந்து எனக்கு வந்து அதுலயுமே வந்து கொஞ்சம் அந்த கனெக்ட் மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய பால் வந்து ஈஸியா கிளியர் பண்ண வேண்டிய பாலை வந்து கொஞ்சம் தேவையில்லாம லூஸ் பண்ணான். அது வித் தட் சைடு அந்த லாஸ்ட்ல அந்த கோல் லைன் கிளியரன்ஸ், அதுக்கே வந்து அவனை வந்து நான் போடக்கூடாது இந்த இடத்துல. பட் நான் வந்து போட்டே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். ஆமா, இதுதான் வந்து என்னோட மிட்டு. இப்போ வந்து இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா, இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல இப்போ ஜெரார்ட் மார்டின் பத்தி நீங்க சொன்னது வந்து, ஜெரார்ட் மார்டின் என்ன பொறுத்தளவுல வந்து யூஸ் பண்ணணும்னா சென்டர் பேக்கை யூஸ் பண்றது பெட்டர். எஸ்பெஷலி லோ பிளாக்ஸ் டீம்ஸ் கூட வந்து லெஃப்ட் பேக்கா ஒண்ணுமே ஆஃபர் பண்ண மாட்டான் ஜெரார்ட் மார்டின். ஆமா ஆமா, கோயிங் ஃபார்வர்ட் நதிங். ஒரு நல்ல கிராஸ் போட்டான் கேம் ஃபுல்லா, அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு ரொம்ப நல்ல கிராஸ் ஒன்று போட்டான். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ மிஸ்ட் இட் ரைட் நவ. யாரோ தங்க வந்து ஐ திங்க் ஆல்மோ ஐ திங்க் ஹிட் இட் வைட், ஐம் நாட் வெரி ஷுவர். பட் அது தவிர வந்து நான் ஜெரார்ட் மார்டின் பாயிண்ட் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கருத்து வைஸ் இன்னும் டிஃபரன்ஸ் இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க மிட்டுக்கு டக்குன்னு? ராஷ்வர்ட் பத்தி நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ராஷ்வர்ட் வந்துட்டு எனக்கு ராஷ்வர்டை பார்க்கும்போது, நான் ராஷ்வர்ட் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், பிரீமியர் லீக்லயும் நான் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். அதனால ராஷ்வர்ட் பத்தி எனக்கு என்ன தோணும்னா, எப்பவுமே ராஷ்வர்ட் வந்து ஒரு 1-on-1 சான்ஸ் அடிக்கிறத விட அவன் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒரு கோல் அடிக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ். அவன் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஷாட் அடிச்சா, இல்ல அவன் ஒரு ஃப்ரீ கிக் எடுத்தா கன்ஃபார்மா அடிச்சிருவான்னு எனக்கு தோணும். ஆனா அவன் 1-on-1 போனா 90% எனக்கு மிஸ் பண்ணுவான்னு தான் தோணும். எனக்கு அவன் அடிப்பான்னு தோணாது. பால் எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங்ல பிரச்சனை இல்லை, கம்போஷர்ல தான் பிரச்சனை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அது எப்படியும் ஒரு ஸ்க்ரீமர் தான். பட் 1-on-1 போனானா அவனால வந்து அந்த இடத்துல கம்போஷர் மெயின்டைனே பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த விதத்துல தான் ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபெரான் கிட்ட ஒரு வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு பாஸ்ட் 2-3 இயர்ஸ். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி கீப்பரை தாண்டி அடிக்கிறது வந்து அவனோட ட்ரேட்மார்க் மாதிரி ஆக்கிக்கிட்டேன் இப்போ. அதே மாதிரி அவனும் முந்தியெல்லாம் ரொம்ப கேவலமா ஃபினிஷ் பண்ணுவான் 1-on-1. இப்போ வந்துட்டு டெவலப் பண்ணிருக்கான், தெரியுது அந்த ஒரு லெவல் போயிருக்கான் அப்படிங்கிறது வந்து நமக்கு விசிபிளாவே தெரியுது. அதான் ராஷ்வர்ட் அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் யா ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு இந்த செக்மெண்ட்டுக்கு வருவோம், நம்மளோட ஒஸ்ட் செக்மெண்ட்டுக்கு. அக்லி என்ன இந்த மேட்ச்ல வந்து நீங்க வந்து பிளேயர் வைஸாவும் இருக்கட்டும் இதுவாகவும் இருக்கட்டும், அக்லி சரியா இருப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் இது சொல்லாமான்னு தெரியல, சொன்னா வந்து எல்லா மேட்ச்க்கும் சொல்லுங்க நம்ம சேனல். எனக்கு 2 விஷயம் தான். ஒன்னு நம்ம டிஃபெண்டிங்,
நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் ரீசெண்ட் வீக்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆகலைன்னு நான் சொல்ல ம் ம் மாட்டேன். பட் ம் இருந்தாலும் வந்துட்டு அந்த இனிகோ மார்டினஸ் இருந்தப்போ ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அந்த டிஃபென்ஸ் மேலே. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. இப்போது எரிக் கார்சியா வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கான், அது நான் டினையே பண்ண மாட்டேன். அன்னைக்கு ஆல்பசிட்டே கூட எரிக் கார்சியா ரொம்ப நல்லா விளையாண்டான். பட் அந்த லீடர்ஷிப் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது. எரிக் கார்சியா வந்து நான் வந்து நல்ல லீடர் தான், பட் இனிகோ மார்டினஸ் ஒரு லீடர்ஷிப் கொண்டு வந்தான் பேக்லைனுக்கு லாஸ்ட் சீசன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மார்ஷல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைனை, அந்த இது அது வந்து யாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தோணுது. பட் ம் அகெயின் ரீசெண்ட் வீக்ஸில் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால இதை வந்து நான் அவ்வளோ பெரிய பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைக்கல. இன்னொன்று வந்து ம் ஆல்பசிட்டி கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப ரொட்டேட்டட் லைன், அதனால வந்துட்டு ம் இட்ஸ் நாட் அர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எரிக்காஷை தவிர இல்லை யாருமே நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஃபெண்டர் கிடையாது. ஸோ ம் ஆல்பசிட்டே கூட இந்த பாயிண்ட் வந்து ஓகே, இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சா நான் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து ரெஃபரிங் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு இந்த கேமில். அது வந்து எனக்கு தெரியும் ஒரு கிளிப் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, அந்த ஆமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்மால கில்ல. பட் அதையும் தாண்டி அந்த கேம் ஃபுல்லாக வந்து ரெஃபரிங் வந்து என்னை பொறுத்தளவில் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ம் பார்சலோனா ஃபேனாக இத்தனை வருஷமா இருக்கும்போது பழகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு பாஸ்ட் 2-3 வீக்ஸாகவே வந்து கொஞ்சம் ரெஃபரிங் வந்து நமக்கு வந்து சாதகமாக போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ம் நமக்கு சாதகமாக போகணும்னா சப்போர்ட்டிவாக போகணும்னு சொல்ல, பட் நமக்கு கிடைக்க வேண்டிய டிசிஷன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. நியூட்ரலாவும் போக மாட்டேங்குதுங்க சொல்றீங்க. ஆமா, ஃப்ரெங்கி எத்தனை தடவை போய் ம் ரெஃபரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை ம் வருது ம் ம் அப்படின்ட்டு. பட் ஓவராலா அந்த கேம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் வைஸ்ல எனக்கு அவ்வளோ கிளியா ஒன்றும் தெரில. அதனால ம் வந்து ம் ம் இட் வாஸ் அ வெரி யாராச்சும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லெஸரா ஆடினாங்கனாலும் அவங்க மிட்டுக்குள்ள தான் வந்தாங்களே தவிர அக்லிக்குள்ள வரல என்னை பொறுத்தவரை. எனக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ம் எனக்கு வந்து ரொம்ப சரியா போல, ஒரு மாதிரி நல்லாவே இல்லப்பா, என்னப்பா அவன் பண்றான் அப்படின்னா கேன்சலோ. ம் கேன்சலோ வந்து அந்த எல்லோ கார்டு வாங்கிருக்கவே கூடாதுங்க. அவன் வந்து பாலை தாண்டி உன்னை அவன் ஈஸியா போயிடுவான். நீ டேக்கிளுக்கு போனீன்னா இது வந்து ஒரு லே மேனுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ வந்து இத்தனை வருஷம் ஃபுட்பாலிங் ஆடி இருக்க, மேன் சிட்டிக்கு ஆடி இருக்க, அங்க ஆடி இருக்க, இங்க ஆடி இருக்க, போர்ச்சுகலுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ எப்படி அந்த சேலஞ்சுக்கு நீ போய் வித்தின் 25 minutes நீ எல்லோ கார்டு வாங்குவ எப்படி? எனக்கு வந்து அது வந்து புரியவே இல்லை. லிட்டரலா அது நடந்து ஒரு 10 minutes இன்னொரு சேலஞ்ச் பண்ணான், ஸ்டாம்ப் பண்ணான். அது கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வித் அவர் ரெஃபரிங் ரெக்கார்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது கொடுத்துருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நான் அப்ப நினைச்சேன், ஐயோ முடிஞ்சதுடா சாமி இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீ என்னதான் அட்டாக்கிங் ஆர்பியா இருந்தாலுமே உன்னோட மெயின் விஷயம் டிஃபெண்ட் பண்றது. அதை நீ பண்ணு போதும். அட்டாக்கிங் பண்றது உன்னோட எக்ஸ்பர்டீஸ். சோ நீ வந்து எக்ஸ்பர்டீஸை வந்து நீ வந்து எல்லோ கார்டு வந்து நம்மளோட பாக்ஸ் கிட்ட வாங்குற அப்படின்னா எனக்கு புரியுது. ஆப்போனன்ட் பாக்ஸ் கிட்ட ஏன்டா எல்லோ கார்டு வாங்குற? அதுதான் எனக்கு புரியல. நீ அங்க அவன் என்னங்க பண்ண போறான்? பால் எடுத்துட்டு அவன் என்ன உடனே கவுண்டர்ல அப்படி வந்துருவானுங்களா? எவ்வளவு தூரம் தாண்டி வந்தா அவனுக்கு கோல் போடுறதுக்கு? அதுவும் இல்லாம அவன் ஒரு ஃபுல் பேக், அல்பசிஸ்டோட ஃபுல் பேக், அவன் கிட்ட போய் இவன் எல்லோ கார்டு வாங்கிட்டு இருக்கான் அந்த சேலஞ்சுக்கு பண்ணிட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 minutes வந்து நான் வந்து கடகடன்னு ஆடிக்கிட்டே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே வந்து தெரியாது, கோலர் கொடுத்து விட்டுருவான்னு. சோ நான் வந்து இந்த இந்த சைனிங்கே நான் வந்து அப்படிதான் பார்த்தேன். எனக்கு வந்து கேன்சலோ வந்து ஒரு 75 minutes 80 minutes ஆடிட்டு நம்மளோட மெயின் ஃபுல் பேக்குக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். இல்ல ஒரு சின்ன மேட்சுக்கு வந்து அவன் வந்து அவனோட ஒரு அட்டாக்கிங், நம்மள கஷ்டப்பட்டு இருக்கோம் அட்டாக்கிங் வைஸ் ஏதாவது கிரியேட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒன்று வேணும் அப்படின்னா ஐ மென் ஃபார் கெட்டிங் கேன்சலோ. பட் கேன்சலோ ஆஸ் அவர் மெயின் ஸ்டார்டரா இந்த ஃபுல் பேக்கு இருக்க போறான் அப்படின்னா நான் வந்து ஐ எம் நாட் இன் ஃபார் இட். அண்ட் ஃபிளிக்குமே அதுதான் யோசிச்சிருக்காரு. அவன் வந்து இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃபுல் பேக் அப்படிங்கிறது தான் அவரோட புக்ஸ்லயும் இருக்குன்னு நான் நம்புறேன். அவரையும் வந்து அதான் ஆஃப் டைம்ல எடுத்துட்டாரு. அந்த அந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபிளிக்கு கிட்ட ரொம்ப ப்ரோஆக்டிவா ஒரு விஷயம். ஏன்னா வந்து சரி அவனுக்கு இன்னும் 10 minutes கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்து வேற ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத வேலை. அப்பா நீ 45 minutes நீ கடந்ததே பெரிய விஷயம், உன்னை எடுத்துட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்த்தேன். கேன்சலோ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அவனையும் வந்து நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு லோவர் லீக்ல இருந்து வரான். வந்துட்டு உடனே இந்த மாதிரி ஒரு ஹை கம்போஷர் விளையாடுறது வந்து கஷ்டம், அது எனக்கு புரியுது. ஸோ ஐ ஹோப் ஹி கம்ஸ் குட் ஃபார் அந்த சும்மா அந்த கேமியோஸுக்கா அதுக்கா இருக்கட்டும் அவனோட பெஸ்ட் வரும் நான் நம்புறேன். ஏன்னா வந்து இஸ் அ வெரி குட் ஃபுல் பேக் கோயிங் ஃபார்வர்டு. அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும் அவனுக்கு வந்து. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. எஸ்பெஷலி வென் யூ ஆர் பிளேயிங் அவே அண்ட் இட்ஸ் வென்லி 25 minutes. அந்த மாதிரி விஷயம் பண்ணாம இருக்கிறது கரெக்டா இருக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதுதான் என்னோட அக்லி. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா கேன்சலோ பாயிண்ட்டுக்கு? இல்லை, நான் 100% அக்ரி பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி திங்க் தட் கேன்சலோ வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபுல் பேக்காக நம்ம சைனே பண்ணல. கேன்சலோ வந்து எஸ். குண்டே அண்ட் பால்டேக்கு வந்து ஒரு ஒரு
ஒரு ஆமா, ஒரு ஆல்டர்னேட்டிவா. ஒரு ஒரு பாடியா இருக்கட்டுமே, வேற யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் லோ பிளாக்கை வந்து பிரேக் பண்ண முடியலன்னா பிரேக் பண்றதுக்கு ஒரு வெப்பனா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கையும் கேன்சலோ ஆமா, பொறுத்தளவு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ, நம்ம வந்து சொசிடாட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சூப்பரா வந்து 3 சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம். எஸ் எல்லாமே நம்ம எஸ். போஸ்ட்ல அடிப்போம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சூட்டபிளான ஒரு பிளேயர். ம். சோ அதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல இல்ல, கேன்சலோ பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் பெருசா ஃபுட்பால் விளையாடவே இல்லை. அவன் வந்து ஆமா மொத்தமா ஒரு 3 கேமோ நம்ம தான் ஆடி இருக்கான் ஆலிலாக்கு. ஸோ ஆமா ஆப்வியஸ்லி அவனோட மேட்ச் ஃபிட்னஸ் வந்து மீதி ரெஸ்ட் ஒன்று நீங்க சொன்ன மாதிரி லோவர் லீக்ல இருந்து வரான் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் இன்னொன்று வந்துட்டு விளையாடவே இல்லைங்கும் போது மேட்ச் ஃபிட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் அப்படியே அவனுக்கு ம் மேட்ச் ஃபிட்னஸ் இருந்தாலும் அவன் கரியர் ஃபுல்லாக அவன் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபெண்டராக தான் இருந்திருக்கான். ஆமா, டிஃபெண்டிங் வைஸ் ஆல்வேஸ் பிலோ பார் தான். ஆமா, ஆனா அட்டாக்கிங் குவாலிட்டி எடுக்கவே முடியாது வெளியே. அது வந்துட்டு ஆமா, கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான மொமெண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றது தான் வந்து கேன்சலோட ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்சலோனால. அப்படிதான் ஃபிளிக்கும் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது இப்போ வரைக்கும். ஆமா ஆஹ் ஆமா கூண்டே வந்து ரொம்ப அநியாயத்துக்கு வந்து கூண்டே வந்து ஒரு மெஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும் இத்தனை நாளா. ஆமா அண்ட் ஆமா அவனோட ஃபார்முமே வந்து கொஞ்சம் ஹிட்டர் மிஸ்ஸா இருந்திருக்கு டிப்பா இருக்கு. இந்த ஆமா, சீசன். போன சீசன் மாதிரி அந்த அளவுக்கு இதுவா இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை. கண்டிப்பா. ஸோ கூண்டேக்கு ரெஸ்ட். இப்போ கூண்டே போன மேட்சே வந்து ஏதோ இன்ஜுரி மாதிரி ஒரு இது ஒன்று பிக்கப் பண்ணிட்டு சீக்கிரம் சப்ஸ்டியூட் ஆனா. ஆனா போன மேட்ச் விளாண்டான் அப்படின்னா ஒன்றும் இன்ஜுரி இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆனால் ஆமா கூண்டேக்கு ஆமா ரெஸ்ட் வேணுமோ அப்போ வந்து கேன்சலோ யூஸ் பண்ணலாம். கரெக்டான ஆப்போசிஷன் எஸ். பார்த்து யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுதான் யா என்னுடைய ஸோ பாயிண்ட். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட் என்னன்னா, அவனை நம்ம ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். பால்டேக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கூண்டேக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுக்கறனால ஒரு பேக்கப் பிளேயரா எனிவே எனி டைம் ஹி கேன் பி இன் தி ஸ்குவாட். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துல ஸோ நம்ம வந்து செமிஃபைனலுக்குள்ள போறோம். 2-1 ஜெயிச்சு 3-1 போயிருக்கணும். அந்த ஃபெரான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆஃப் சைடு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ என்னடா அது இவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. பட் யா 3-1 அந்த கடைசியில தேவையில்லாத ஒரு பேனிக்க கொடுத்தானுங்க. 2-1 போயிட்டு அவனுங்க வந்து விட்டு கொடுத்தானுங்க. பட் யா வி ஹட் அது கான் த்ரூ. கொடுக்கலன்னா அது பார்சலோனாவே இல்லையே. அது கொடுக்கலன்னா எப்படி, இது என்ன இது எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அதை. ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க ப்ரோ. ரியல் சொசிடாட் வந்துட்டானுங்க, அத்லெட்டிக் பில்பா வந்துட்டானுங்க 2 பேரு. இப்போ இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது அத்லெட்டிகோவுக்கும் பெட்டிஸ்க்கும். இதுல யார் ஜெயிப்பாலோ அவங்க வந்து இன்னொருத்தங்களா வருவாங்க. ஒரு இது நடக்கும், ஒரு டிரா நடக்கும். அதுல வந்து யாருக்கு போக போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு செமிஃபைனல்ஸ் வந்து 2 லெக்கா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து யார் ப்ரிஃபர் பண்றீங்க? கிளீஷேவா இருக்கும், யார் வந்தாலும் வந்து பார்சலோனா தான் ஃபேவரட் என்னை பொறுத்தளவுல. இந்த ம் அட்லெட்டிகோ வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா டூ லெக் இப்பயே டைங்கும் போது முடிச்சு வந்து விட்டுறலான்றீங்களா? இல்ல, டூ லெக் டைங்கும் போது சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் வந்து திரும்ப வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ ம் இருக்கிறதுல அத்லெட்டிக் பில்பாவும் நல்ல டீம் தான். ரியல் சோசிடாட் இப்போதான் நம்மள வந்து அடிச்சானுங்க. எனக்கு பட் ரியல் சொசிடாட் வேணும். பட் ஆனா அந்த ரியல் சோசிடாட் கேம் வந்து அது வந்து நம்ம தோத்துருக்கவே கூடாது. நியாயம் ப்ரோ, இன்னொரு 10 நியாயம் தடவை ப்ரோ. விளையாடினா 11 தடவை ஜெயிப்போம், அந்த மாதிரி ஒரு கேம் அது. சத்தியமா அதனால சத்தியமா. அதனால வந்துட்டு அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்தா இப்ப தாண்டிட்டா பெட்டர்னு எனக்கு தோணுது. ஃபைனல்ஸ் நான் வந்து வரைக்கும் ரியல் வந்தா சொசிடாட் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு வன்மம் இருக்கு அவனுக்கு மேல. அவனுங்க வந்து நம்மள அப்படி நல்லா விளையாடலாம தோக்கடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஆடிட்டு ஜெயிக்க முடியலையே அப்படிங்கறதுனால டூ நான் வந்து சீசன்ஸ் இன் சொசிடாட் ரோ சொல்லுவேன். வேற. ஆமா, அந்த கிரவுண்ட் ஒரு சூனியம் முடிச்ச கிரவுண்டா இருக்கு நமக்கு வந்து. ஐ ஸோ நோ இட். பாப்போம் இன்னைக்கு வந்து யாரு வராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டிரா எப்படி முடியுதுங்கிறத பார்ப்போம். வித் தட் சைடு கோயிங் இன் டு த வீக்கெண்டு ஒன்லி 1 பாயிண்ட் நமக்கு பின்னாடி இருக்காங்க மெட்ரிட். நம்ம வந்து மயோர்கா ஆடுறோம், ஹோம்ல ஆடுறோம். என்ன எதிர்பார்க்கறீங்க? பாசிட்டிவிட்டி தானா இல்ல ஏதாவது ரொட்டேஷன் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, எனக்கு மல்லோர்கா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் தான் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 ரெட் கார்டு வாங்கிட்டு 9 மன்ல ஆடினாங்க. ஆமா 3-0 ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன் அந்த கேம். ஆமா 3-0 ஆமா ஆமா ஜெயிச்சுட்டு அப்புறம் ஃபிளிக் வந்து நாங்க நல்லாவே விளையாடல செகண்ட் ஹாஃப்ல. ஆமா ஆமா ஐ டோன்ட் லைக் மை டீம் பீங் லைக் திஸ், எல்லாரும் எஸ் ஒருத்தருக்காக விளையாடணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுதான் ஞாபகம் ஆமா வரும். நான் 3-0 ஜெயிச்ச ஒரு கோச் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது. எனக்கு வந்து சத்தியமா அது சில்லறைய சதற விட்ட மூமெண்ட் அது எனக்கு. சத்தியமா யாராவது மேட்ச் பார்க்காதான் வந்து பாத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சரி இதை தோத்துட்டானுங்க போல மேட்ச அதான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா 3-0. 3-0 வின்னு. அந்த வேதாந்த் முருக்கி வந்து ஒரு கேவலமான ஒரு சேலஞ்ச் பண்ணி அவன் ஒரு இது வாங்குவான். முரிக்கி ஆமா 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 முரிக்கி ஹை ஃபுட்னு ஹை நினைக்கிறேன்ல. ஃபுட், ஆமா இதேதான். எனக்கு அதுதான் ஆமா ஞாபகம் வருது மல்லோர்கா. மல்லோர்கா வந்து ரெலிகேஷன் பேட்டில் தான் இருக்காங்க. பட் லாலிகால முக்காசி டீமும் அந்த ரேஞ்சில் தான் சுத்திட்டு இருக்காங்க. ஜோன்ல தான் இருக்காங்க. ஆமா ஆமா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கானுங்க. பிளேயிங் அட் ஹோம் எனக்கு வந்து டவுட்டே இல்லை, ஜெயிச்சிருவோம் தான் தோணுது.
அவனுங்களும் வந்து போன மேட்ச் ஜெயிச்சானுங்க. போன மேட்ச் 4-0 ஜெயிச்சானுங்க. 5 மேட்ச்ல கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒன்னு லாஸ்ட் மேட்ச். 4-0 ஜெயிச்சானுங்க செவிலியா கூட. பட் செவிலியாவும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவனுங்களும் நம்மள அடிச்சாங்க. அதனால அது அதெல்லாம் ஏன் நண்பர்களே ஞாபகப்படுத்திக்கிட்டே எனக்கு அப்படியே நீங்க கடந்து செவிலியான்னு போயிடுவோம் வாங்க. சொன்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இந்த லிவர்பூல் சொன்னா ஆன்ஃபீல்ட் 2019 தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். வேற ஏதாச்சும் ஞாபகம் வருமா சொல்லுங்க. ம், ம், ம். சரி ஸோ ஜெயிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருவோம் கான்ஃபிடென்ட்டாவே இருக்கு ஆக்சுவலா. ஒன்றும் மயோர்கா ஆக்சுவலா 14th பிளேஸ்ல இருக்காங்க 24 பாயிண்ட்ஸோட. நீங்க சொன்ன மாதிரி ரெலிகேஷனுக்கு வந்து அவங்களும் ஃபைட் பண்ணிருக்கானுங்க. ஏன்னா வந்து லிட்டரலா அந்த ஒரு 3-4 டீம் அந்த ஸ்ட்ரெச்ல வந்து 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் 23-24லயே இருக்கானுங்க. 22-23-24. ஸோ இது அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணணுமே, இங்க சர்வை பண்ணணுமேங்கிறதுக்காக ஆடுவாங்க. நம்ம வந்து அப்படியே அந்த ஃபிளிப் சைடு வந்து லீகுக்காக ஆட போறோம். எனக்கும் நம்பிக்கை இருக்கு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. எனக்கு வந்து ஒன்னே ஒன்று வேணும். எனக்கு வந்து லமீனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு தோணுது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்றீங்களோ செகண்ட் ஹாஃப்ல பண்றீங்களோ, ஏன்னா எல்லா மேட்சும் அவன் 90 ஆடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜான்வரில இருந்து 90 எல்லா மேட்சும் ஆடி இருக்கான். மட்டும் தான் சப்ஸ்டியூட் ஆனான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் கரெக்ட். 81ல சப்ஸ்டியூட் ஆனான். ஸோ வந்து என்னதான் அவனோட ஃபார்ம் சூப்பரா இருந்தா கூட எனக்கு வந்து இந்த ரிஸ்க் இப்ப வேணுமா? ஏன்னா மயோர்காவை நம்ம ஹோம்ல ஆடுறோம். ஸோ வந்து ஏதாவது நமக்கு தெரியும் நம்ம இன்ஜுரி ரெக்கார்டு எப்படி அப்படின்னு. அவனும் இப்பதான் கொஞ்சம் அந்த பிபாலிக் இன்ஜுரில இருந்து கொஞ்சம் வெளியே வந்துகிட்டு இருக்கான். ஸோ வந்து மேபி அவனை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு மேபி செகண்ட் ஹாஃப்ல மேபி சான்ஸ் கொடுக்கலாம். இல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆட வச்சுட்டு ஒரு 60th மினிட்ல எடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. அதை தவிர எனக்கு வந்து வேற எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த லைனை போட்டு ஆனாலும் ரொட்டேஷன் ஓரளவு இருந்தா கூட ஐ திங்க் வி ஷுட் பி குட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நானும் உங்களோட ஒத்துக்கிறேன். வித் தட் சைடு யாரு? பாப்லோ டாரே. ஓ ஆமா பாப்லோ டோரே. ஆமா பாப்லோ டோரே அங்க இருக்கான். இந்த முரிக்கி இருக்கானே, எப்ப நம்ம கூட வந்தாலும் ஏதாவது பண்ணுவான் ப்ரோ அவன். முரிக்கி வந்து தேடி தேடி கோல் அடிப்பான். ஆமா, எனக்கு வந்து மேபி இந்த மேட்ச்ல வந்து அரௌஹோவும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவன் வந்து ஏரியல் டுவெல்ல அவன் ரொம்ப ரொம்ப ஒரு த்ரெட்டான ஒரு ஆளு. ஏன்னா நம்மளோட நார்மலோட சிவி பேரிங் பாத்தீங்கன்னா எரிக் கார்சியாவும் கூபர்ஸியும் நாட் வெரி குட் இன் தேர் டியூ டு தேர் ஹைட் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது மேபி அரௌஹோ ஸ்டார்ட் பண்ணான்னா வாய்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம் பிளிக் வந்து எப்படி போறாரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம அடுத்தது நம்மளோட பங்காளிங்களை பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிட் வந்து வெலன்சியா ஆட போறாங்க அவையில. என்ன நினைக்கிறீங்க? பாயிண்ட்ஸ் டிராப் இருக்கா? வாய்ப்பே இல்லைன்றீங்களா? ஒரு காலத்துல மெஸ்டலா போகணும்னா எல்லா டீமும் பயப்படுவாங்க. இப்ப போய் எப்படி ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி நீ அதான் இப்ப வந்து ஜாலி கடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெலன்சியா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில இருக்காங்க டேபிள்ல. இப்பதான் கோப்பாடல்ல கூட தோத்தானுங்க. ஆமா, வேலன்சியா எனக்கு மேட்ரிட் வந்து ஈஸியா அடிச்சுட்டு வச்சிருவாங்க என்ன பொறுத்தளவுல அப்படின்றீங்க. நானும் போன மேட்ச் வந்து இந்த இவங்களோட ஆனானுங்கல்ல ரயோ வாயக்கானோட, அப்ப கூட பாயிண்ட் டிராப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. கடைசியில போய் அடிச்சிட்டானுங்க எப்படியோ. பட் யா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசாதீங்க. அந்த மேட்ச் வந்து இந்த 9 நிமிஷம் பார்த்துட்டனால நான் ஆக்சுவலா அந்த மேட்ச் பார்த்தேன். நான் பெருசா நிறைய மேட்ச் பார்க்க மாட்டேன். பட் அந்த மேட்ச் நான் உட்காந்து பார்த்தேன். என்னடா 9 நிமிஷம் கொடுக்குறாங்க, அப்படி இங்கதான் ஸ்டாப்பேஜ் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அந்த மேட்ச்ல உட்காந்துட்டு. அதெல்லாம் அவங்க கொடுக்கறது தான், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. யா வித் தட் சைடு வெலன்சியா நானும் வந்து பெருசா நம்பிக்கை இல்லை. மெட்ரிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்களும் தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் தேர் ஃபார்ம் தான். பட் வெலன்சியா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் தே கேன் கண்ட்ரோல் மெட்ரிட். அதுவும் எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 மேட்ச்ல நம்ம வந்து 7-4-5 அந்த மாதிரி. ஆமா 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 ஆமா. அது அந்த அளவு அவங்களோட டிஃபென்சிவ் வந்து ரொம்ப ஷேக்கியா இருக்கு. ஆமா. ஸோ வந்து அதுதான். ஸோ மெட்ரிடும் வந்து பாயிண்ட் எடுத்துருவானுங்க தான் நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போது ட்ராப் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நான் எடுத்துப்பேன். பட் யா இதுதான் மக்களே எங்களோட ப்ரெடிக்ஷனு. ப்ரெடிக்ஷன் சொல்றது மட்டும் ப்ரெடிக்ஷனே சொல்லல. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க? ஸ்கோர் லைன் சொல்லுங்க. மயோர்கா பாசா 4-1 பாசா. ஓகே, நான் வந்து எனக்கு ஒரு கிளீன் ஷீட் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு வந்து ஒரு 3-0 கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா எடுத்துப்பேன். பட் யா ஒரு கிளீன் ஷீட்டோட போகுமான்னு பார்ப்போம். யா மக்களே வித் தட் சைட் இந்த வீடியோவை அப்படியே நாங்கள் முடிச்சுக்கிறோம். 30 மினிட்ஸ் பேசலாம் அப்படின்னு உட்காந்துட்டு அப்படியே 2 பேரும் பேசி 45 மினிட்ஸ் ஆகி போச்சு. இவ்வளோ நேரம் நீங்க வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கீப் கிவிங் சப்போர்ட். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டூ லைக் இட், டூ ஷேர் இட், டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எங்களை வந்து ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி திரும்ப சொல்றேன், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரணவ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம்.
ஹோப்ஃபுல்லி see you soon in the next video and கண்டினியூலி உங்களோட வீடியோவில் பார்ப்போம் அப்படிங்கிறதையும் நம்புறேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து நல்ல டைம் வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க இந்த கான்வர்சேஷன்ல அப்படிங்கிறதையும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கீப் கமிங். தேங்க்யூ கைஸ்.